உன் ஊழ்வினை மாறாமல் சூழ்நிலை மாறாது. மனிதா மறவாதே. Change is so easy, but deciding to change is not easy. By the time you decide to see the change from the state of meditation, now you want it or not, everything will change for good. நீ சண்டை செஞ்சு புடுங்கினதெல்லாம் போதும். எனக்காக கொஞ்சம் அவனோட உட்காரு, அவனோட உட்காரு. நீ அவனை வெப்பனா ட்ரீட் பண்ணாத, நீ அமைதியா உட்காரு. உன்னையே வெப்பனா யூஸ் பண்ணி யாரையும் கிட்ட நெருங்காம அவன் பார்த்துப்பான். அதை மட்டும் பண்ணு, அதை மட்டும் பண்ணு. என்கிட்ட அழுகுறான்லாம் எவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு தெரியாது. நீ நினைக்கிற நான் ஃப்ரீடம் வேணும் ஃப்ரீடம் வேணும்னு. உன் மனசு கடவுள் முதல்லேருந்தே ஃப்ரீடமை கொடுத்துட்டாரு. நான் உங்களை யாரையும் குறைச்சி இடப்போ இல்லை. சத்தியமாக உனக்கு எது சரின்னு தெரியும். கடவுளுக்கு நீங்கள் எவ்வளோ பெஸ்ட் பிளான் போட்டாலும் அதை காட்டிலும் உங்களுக்கு பெஸ்ட் பிளான் அவனை வச்சிருக்கான். ஆனால் அதை நீங்கள் போடும் போது மட்டும்தான் ரிவீல் பண்ணுவான். அதனால நீ உன் பிளானை போட்டு பெஸ்ட் பிளான் அவன் உனக்கு கொடுத்துருவான். இது என்னுடைய உயிர் மூச்சு. ஈசா, நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை நீ என்னோடு இருப்பதை அறியாமல் இருக்கும் அறியாமை அகற்றும் வரம் தருவார். இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமம். ட்ரஸ்ட் நோ ஒன், லவ் எவ்ரி ஒன், ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ட்ரஸ்ட் ஒன்லி காட். இந்த உலகமே உன்னை வருத்தப்படுறதுக்கு பிளான் போட்டால் கூட நீங்கள் வருத்தமே படலையேன்னு எல்லாரும் வருத்தப்படணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கையை வாங்கணும். அதுக்கும் அறிவு அனுபவம் இதெல்லாம் செகண்டரி. வாட் இஸ் எசென்ஷியல் இஸ் யுவர் டிசிஷன். வாட் இஸ் இட் கால்? டிசிஷன். இந்த உலகத்தில் மாற்றம் ரொம்ப ஈஸி. ஆனால் மாறணும்னு எடுக்கிற டிசிஷன் இருக்குது பார்த்தியா, அது உன்னை சீக்கிரமாக எடுக்க விடாது. யாருக்கெல்லாம் புரியுது? சேஞ்ச் இஸ் ஸோ ஈஸி, பட் டிசைடிங் டு சேஞ்ச் இஸ் நாட் ஈஸி. பை த டைம் யூ டிசைட் டு see the change from the state of meditation, now you want it or not, everything will change for good. Everything will change for good. உன் ஊழ்வினை மாறாமல் சூழ்நிலை மாறாது. மனிதா மறவாதே, பதட்டப்படாத, என்னனோ செய்யாத. உன் ஊழ்நிலை மாறாமல் உன் சூழ்நிலை மாறாது. தவத்தில் மனம் இறைநிலை சேராமல் உன் ஊழ்வினை என்றும் மாறாது. பார்க்கலாம் எப்படி உனக்கு கெட்ட நேரம் கிட்ட வருதுன்னு பார்க்கலாம். நீ அதை மட்டும் பண்ணு. நான் உன்னை வா எல்லா சண்டைக்கு வாங்கலாம் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், எனக்காக கொஞ்சம் மூடின்னு உட்காந்துரு. நான் சண்டை போட்டுக்கிறேன்னு கெஞ்சுறேன். யாருக்கெல்லாம் புரியுது? புரியுதுங்களா? நான் கன்னை வச்சுன்னு ரெடியாக இருக்கேன். நீ நடுநூலில் வந்து சார் சுடுவீங்களாண்ணா யோ தள்ளியா சனி. யாருக்காவது புரியுதா? இது மட்டமான எக்ஸாம்பிள். இன்னைக்குன்னா ஃபுல்லாக இன்னும் சுடுறது வெட்டுறதாவே. யாருக்காவது புரியுதா? நீ சண்டை செஞ்சு புடுங்கினதெல்லாம் போதும். எனக்காக கொஞ்சம் அவனோட உட்காரு, அவனோட உட்காரு. நீ அவனை வெப்பனா ட்ரீட் பண்ணாத, நீ அமைதியாக உட்காரு. உன்னையே வெப்பனா யூஸ் பண்ணி யாரையும் கிட்ட நெருங்காமல் அவன் பார்த்துப்பான். அதை மட்டும் அம்மா, நான் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி ஒரு பிளான் போடுறீங்க சார் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. நீங்கள் போட ஆரம்பித்த உடனே உங்கள் ஃப்ரெண்டு வந்தப்பா நீ வாங்கலான்னு இருக்கா, நான் ஒரு வச்சுருக்கேன்ப்பா, அது 3 bedroom நீ வாங்கிக்கோ அதே ப்ரைஸுக்கு. இத்தனை நாளாக சொல்லாத இப்போ சொல்லுவான். ஏன்னா நீ ஒரு பிளான் போடுற. கடவுளுக்கு நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டு பிளான் போட்டாலும் அதை காட்டிலும் உங்களுக்கு பெஸ்ட் பிளான் அவனை வச்சுருக்கான். ஆனால் அதை நீங்கள் போடும் போது மட்டும்தான் ரிவீல் பண்ணுவான். அதனால நீ உன் பிளானை போட்டு பெஸ்ட் பிளான் அவன் உனக்கு கொடுத்துருவான். நான் உனக்கு கெஞ்சுறேன், பயந்துராத கண்ணு. எல்லா அனிமலுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு ஒன்லி ஃபெய்த்து தான். ஒன்லி ஃபெய்த்து தான். அப்போ நான் உனக்கு கெஞ்சுறேன், இது உணர்ந்துரு. எப்பா பாஸ்ட்டை மாற்ற முடியாது. செகண்டு என்ன ஃப்யூச்சர்னு தெரியாது, அது எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. 3வது என் சந்தோஷம் எவன்கிட்டையும் கிடையாது. என் சந்தோஷம் எவன்கிட்டையும் கிடையாது. இப்போ நான் முடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசை, எடுத்தோடனே சாதாரணமாக சொல்லிடுவேன். நன்னெறி எண்ணெய் தீவினை எண்ணெய் அண்டாமல் தடுக்க. நான் ஒழுங்காக இருந்தால் கூட அது வந்து அடிக்கும் என் கர்மா. நன்னெறி எண்ணெய் நீங்காமல் இருக்க, தீவினை எண்ணெய் அண்டாமல் தடுக்க, உண்மையில் என் மனம் என்னாலும் நிலைக்க. இது 3 பண்ண என்ன ஆகும்? வெற்றியை என் வாழ்க்கை நிச்சயம் சுவைக்க. என்னதான்ப்பா அதுக்கு வழி? ஈசா உன் ஞானமே அதுக்கு ஒரே வழி, என்று மாறாத விதி. அப்போ அந்த ஞானத்தோட நான் வாழ்கிறேன். வச்சுக்கோங்களேன், ஒரு தாத்தாவும் பேரனும் நடந்து போகிறார். டெய்லி அந்த காட்டு உள்ள போகிறாரு, அவர் வெட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, மேலே அப்படியே தோல் உட்கார வச்சுன்னு போகிறாரு. அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி போகிறார். அவர் எங்கே டெஸ்டினேஷன் போகணும், எங்கே வரணும்னு தெரியும்.
அவர் கூட காட்டுக்கு கூட்டு போனால் ஒத்தடி பாதை கூட கிடையாது. அது ஒரு மாதிரி இன்னும் நல்ல ஒரு ஒரு நாட் ஜஸ்ட் எ டெரஸ்ட்ரியல் ஃபாரஸ்ட், பட் இட்ஸ் அ ப்ராப்பர் டென்ஸ் ஃபாரஸ்ட். ஆனால் அவருக்கு தெரியுது உள்ள பேரனை கூட்டின்னு போகிறார், வராரு, பேரன் ஹாப்பியாக சிரிச்சுன்னுக்கிறான், எங்கே போகிறான் எல்லாம் வரலாம் ஒன்றும் தெரியல, ஆனால் ஜாலியாக போகிறான். ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, போகும்போது ஒரு சின்ன கிராமம் வரும்போது இறக்கிட்டு சாப்பிட்லாம் டீ சாப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தை டீ சாப்பிடும்போது நான் வந்துடுறேன்டா ஒரு 2 நிமிஷம்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு இடம் பார்த்து போகிறார். டீ கடை கரெக்டாக சொல்லிட்டார் அந்த பையனை, எங்கேப்பா என் பேரன் பையன் வச்சுக்கோப்பா 1 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, போகிறதுக்கு இடம் கிடைக்காம கொஞ்சம் தேடி ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் அப்படியே போகிறாரு. வந்து பார்த்தா அந்த பையன் அப்படியே நின்று அழுதுன்னுக்கான், அப்படியே வெம்பி வெம்பி அப்படின்னு. என்னடா ஆச்சு, ஏன்டா அழுறேன்னு அந்த இவரு சொல்கிறார், அந்த டீ கடைக்கார், ஐயா பெரியவரே, நீ போன ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜாலியாக விளையாடிருந்தான், ஏதோ பண்ணியிருந்தான், அங்கே இருக்கலாம், அப்படியே ஏதோ போனா ஏதோ பண்ணால் என்ன திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். நானும் கேட்குறேன் என்னப்பான்னு, அப்படியே பேசாமல் அழுதுன்னே இருக்கான். என்னன்னு தெரியல, குழந்தை ஏதோ பயந்துடுச்சு போலுது அப்படின்னு ஒன்று. அந்த பெரியவர் அப்படியே பார்த்துக்காரு, என்னடா பயந்துட்டியா அப்படின்னு. ஆமான்னு ஓடி கட்டி பிடிச்சிக்கலாம். எதுக்குடா பயந்த, நான் தான் உன்னை காட்டில் எதுக்கு தூக்கின்னு போவேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுன்னு வருவேன், இது அதுன்னு, இங்கே ஏன்டா பயந்த அப்படின்னு கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் பேசுகிறது எல்லாம் தெரிஞ்ச தாத்தாவே இல்லை, உங்கள் ஆசாஞ்சி அந்த பேரன் தான். நான் எப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரிய முடியுமான்னு சொல்லுங்கள், என் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு புரியுமான்னு பாருங்கள். அவர் என்னடா இதுக்காண்டா பயந்து மேலே உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சுட்டு இப்போ போகும்போது அவர் பாருங்க தாத்தா இப்போ கேட்குறாரு, என்னடா பயமா இருக்கா அப்படின்றாரு. இல்லையே. அப்போ என்ன பண்ணுவார் அமைதியா, நான் அப்படியே ஜாலியாக பார்த்துன்னு வரேன், மேலே இருக்க பறவை மரம் ஜாலியாக பார்த்துன்னு வரியா, டக்குன்னு கீழே இறக்குனார் அவர். என்னடா அங்கே அவர் டீ கடையில் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன்னு என்ன திட்டாராப்பா ஒன்று, அதெல்லாம் இல்லையே, என்னையும் திட்டுவான். அப்புறம் ஏன்டா அழுத, ஏதாவது கட்சிச்சாங்க, அதெல்லாம் இல்லையே. ஏன் பயந்துட்டியா, ஆமாம். ஏன்டா பயந்த, எங்கே போகணுன்னு உனக்கு தான் தெரியுமே, ஏன் வலி மறந்துட்டேன்னு நினச்சியா, வலி எதாவது மறந்துச்சானே, இல்லை எனக்கு வலிலாம் தெரியும். எங்கே, டீ கடையில், ஏன்னா ஊர் இல்லை, வலி தெரியுமா, ஏன் தான் பயந்துட்டேன், அதுதான்டா கேட்குறேன், பயந்துட்டேன். இப்போ என்ன ஒன்றும் பயமாக தான் இருக்கேன் கேட்டா, இல்லையே நான் இப்போ பயப்பில்லையே. ஏண்டா அங்கே வலி தெரியும்ன பயந்துட்டேன்ற, இங்கே உனக்கு எதுவுமே தெரியாது பயப்பில்லைன்ற. அங்கே வலி தெரியலனா கூட நான் தனியாக இருந்தேன், இங்கே எனக்கு தெரியாத இடத்துல இருந்தால் கூட யார் கூட இருக்கேன்னு தெரியும், அதனால் பயமாயி. எனக்கு நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சிடும். நித்திய சங்கல்பம் பாதி நேரம் வழி தெரியாமல் தான் நடந்தேன்னு. சம்டைம் தெரிஞ்ச பாதையில் இருந்தால் கூட வர பயம் தெரியாத பாதையில் இருந்தாலும் வராது. ஏன்னா எனக்கு பாதை தெரியுதோ இல்லையோ கூட யார் இருக்கான்னு மட்டும் தெரியும். இது தெரிஞ்சிட்டா உனக்கு ஒரு திமிர் வந்துடும். ஆனால் அவனை விட்டு பிரிய மட்டும்தான் நீ பயப்படுவ. இது எப்படியாவது நீ சாவறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆனால் நீ போகிற இடம் மட்டும்தான் உனக்கு தெரியணும். இது யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான உண்மை. பாதையே தெரிஞ்சாலும் எனக்கு திமிர் வராமல் இருக்க காரணம், எப்போனா என் பாதை மாறலாம், இல்லை எனக்கு தெரியாத பாதையில் இந்த காலம் தள்ளிடலாம். தெரிஞ்ச பாதையிலே இருந்தால் கூட நான் தனியாக இருக்கும்போது பயப்பட வாய்ப்பு உண்டு. சம்டைம் உன் வாழ்க்கையில் அந்த நிலைமை வரலாம். ஐயோ சார் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல சார், ஆனால் எங்கே போகணுன்னு மட்டும் ஆசையாக இருக்குது. ஆரம்பிச்சிடு, மூமெண்ட்லேயே பயப்படாது, அப்படி விட்டுற மாட்டேன்னு. ஆனால் நீ தனியாக நடக்கும்போது நீ எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கூட யார் இருக்கான்னு தெரிஞ்சா போதும். யாருக்கெல்லாம் புரியுது? இது என்னுடைய உயிர் மூச்சு. ஈசா நான் உன்னோடு உள்ளதை நான் அறியும் வரை. நீ டீ கடையில் விட்டு போகும்போது கூட நான் உன் கூட தான், எனக்கு தெரியல. ஆனால் நீ என்னோடு உள்ளதை நான் அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய். ஏன்னா அது மறக்கும் போதெல்லாம் நான் பயந்துறேன், இல்லை மறந்ததால பயந்துறேன். கவலைப்பட்டது என்ன, நீ ஆசைப்பட்ட, நீ பெத்த புள்ள நல்லா இருக்கணும், நீ பெத்த பொண்ணு நல்லாவா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு சொத்தும் எனக்கு ஒரு வசதியும்
அதை அனுப்பிக்கிறதுக்கு உடம்பும். வேற என்னத்த பெருசாக கேட்டேன்? இந்த உலகம் உன்னை ஏமாற்றி வச்சிருக்கு. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ்